நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 8th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 7th ப்ராப்ளம் வரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. 8th ப்ராப்ளம் என்னது? யூஸ் த மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ் டு ரைட் டூ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 14/5 and 16/3. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 2 ரேஷனல் நம்பர், 2 ரேஷனல் நம்பர். என்ன ரேஷனல் நம்பர்? 14/5க்கும் 16/3க்கும் பிட்வீனில் இருக்கிற ஒரு 2 ரேஷனல் நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. எந்த மெத்தடை யூஸ் பண்ணணுமா? ஆவரேஜஸ் யூஸ் பண்ணணுமா? நம்ம லாஸ்ட் சம்மில் என்ன பார்த்தோம்? 2 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீனில் என்ன ரேஷனல் நம்பர்லாம் இருக்குது? இதில் 5 எழுதணும் லாஸ்ட் ப்ராப்ளத்தில். அதுக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு டினாமினேட்டரை சேம் ஆக்குனதுக்கப்புறம் நியூமினேட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ரேஷனல் நம்பர் எழுதணும். அதுக்கு இடவுள்ள ரேஷனல் நம்பரை. ஆனால் இந்த சம்மில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? மெத்தட் ஆவரேஜ் யூஸ் பண்ணி அந்த 2 ரேஷனல் நம்பரையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஆவரேஜ் மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 நம்பருக்கும் இடவுள்ள என்ன நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு 2வால் டிவைட் பண்ணிடலாம். இதில் நம்ம ஏபின்னு போட்டிருக்கிறோம். ஏபினா நமக்கு தெரியாது, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், பிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். எந்த வேல்யூ ஆகுனாலும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2வால் டிவைட் பண்ணணும். அதான் ஆவரேஜ். நம்ம 7th ஸ்டாண்டர்டில் கூட படிச்சிருப்போம். மீன்னு கண்டுபிடிச்சிருப்போமா? அதாவது எத்தனை நம்பரை ஆட் பண்ணுறோமோ அது டிவைட் பை 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் டிவைட் பை 3 போடுவோம். 4 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் டிவைட் பை 4 போடுவோம். அதை மீன் சொல்லுவோம், இல்லை ஆவரேஜ்னு சொல்லுவோம். இதில் 2 நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுனால டிவைட் பை 2 போடுறோம். இதுதான் ஆவரேஜ் மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த 2 ரேஷனல் நம்பருக்கு இடவல்ல ஒரு 2 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கலாம். இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி 2வால் டிவைட் பண்ணால் அது ஒரு ரேஷனல் நம்பர் கிடைக்குமா? அந்த ரேஷனல் நம்பர் கண்டிப்பாக இந்த 2 ரேஷனல் நம்பருக்கும் நடுவில் தான் இருக்கும். இன்னொரு நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதில் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்ல, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த 2 நம்பருக்கும் இடவல்ல அந்த இன்னொரு நம்பர் இருக்கும். இந்த 2 ரேஷனல் நம்பரையும் ஆட் பண்ணி 2வால் டிவைட் பண்ணால் இன்னொரு ரேஷனல் நம்பர் கிடச்சிரும். ஓகேயா? இப்படி தான் 2 ரேஷனல் நம்பரை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லை எதுக்காக நம்ம இதை பண்ணுறோங்கிறதே தெரியாது. ஸோ ஆவரேஜ்னு ஏதோ ஃபார்முலா எழுதுகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 2வால் டிவைட் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 2 நம்பருக்கும் நடுவில் தான் அந்த நம்பர் இருக்கும். ஆவரேஜ் ஆஃப் 14/5 and 16/3. இந்த 2 ரேஷனல் நம்பருக்கும் இடவல்ல கண்டிப்பாக இந்த ஆவரேஜுங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ ஓகே, இந்த 2 நம்பருக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி 2வால் டிவைட் பண்ணுவோம். அதை தான் இப்படி போடுறோம். 2வால் டிவைட் பண்ணுறது தான் 2வை கீழே போடணுமா? டினாமினேட்டர் வேல்யூ. ஸோ அதை 1/2 எழுதுகிறோம். ஏங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர் என்னது? 14/5 ப்ளஸ் பிங்கிறது 16/3. இதை ஏன் a + b/2ன்னு போடலாம்? எதுக்காக இந்த 2வை நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம் 1/2ன்னு போடுறோன்னா, இதில் ரெண்டுமே ரேஷனல் நம்பரில் இருக்குது. ஸோ இது இப்படி போட்டுட்டு டிவைட் பை 2ன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக 1/2 a + b அப்படின்னு போடுறோம். ஃபஸ்ட்டு 1/2 போட்டுட்டு ப்ராக்கெட்டை அப்படியே போடணும். 14/5 + 16/3 ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன பண்ணும்? இப்போ இன்டிஜர்ஸ் ஆட் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாகவே ஆட் பண்ணிடுவோம். 14 16 ஆட் பண்ணால் 30. இல்லை 30 டிவைடட் பை 5 + 3 8 அப்படின்னு போடக்கூடாது. இதில் ரேஷனல் நம்பரில் டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருந்தால் தான் நியூமரேட்டர் வேல்யூவே ஆட் பண்ண முடியும். டினாமினேட்டர் வேல்யூ சேம் ஆகலைன்னா எல்சிஎம் எடுக்கணும். 5க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் ரெண்டுமே ப்ரைம் நம்பருங்கிறனால நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 3s are 15 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிடலாம். எல்சிஎம் 15 போட்டாச்சு. 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்? 5 3s are 15. டினாமினேட்டர் வேல்யூ வந்துச்சா? ஸோ டினாமினேட்டரில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால நியூமரேட்டர்லேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 14 3 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு? 14 3. 4 3s are 12. பேலன்ஸ் 1. 1 3 is 3, 3 plus 1 4, 42.
இந்த ப்ளஸ் சைனை அப்படியே போடணும். 3 இருக்குது, ஆனால் இங்கே டினாமினேட்டரில் 15 இருக்குது. 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 15? 3 5s are 15. டினாமினேட்டரில் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர்லேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இது வந்து ரஃப் ஒர்க் தான், மைண்டில் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இப்படி பென்சிலை வச்சு எழுதினாலும் போடலாம், தப்பு இல்லை. 3 5s are 15. நியூமரேட்டரில் 16 into 5. 16 into 5 80. 1/2. 42வையும் 8ஐயும் ஆட் பண்ணணும். 2வையும் 0வையும் ஆட் பண்ணால் 2. 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 12 டிவைடட் பை 15. 2வையும் இந்த 122வையும் கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2. கிராஸாக போடுங்க இந்த லைனை, ஸ்ட்ரைட்டாக போட வேண்டாம். 1 2 is 2 டேபிளில் தான் கேன்சல் பண்ணுறோம். ஸோ நியூமரேட்டர்லேயும் 2 டேபிளில் தான் கேன்சல் பண்ணோம். 6 2s are 12. 1 2 is 2. ஸோ எப்படி இருக்குது? நியூமரேட்டர் வேல்யூ 61 டிவைடட் பை டினாமினேட்டர் வேல்யூ 15 மட்டும்தான் இருக்குது. இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 61 டிவைட் பை 15 தான் 1 ரேஷனல் நம்பர். இந்த 14/5க்கும் 16/3க்கும் பிட்வீனில் இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பர் 61 டிவைட் பை 15. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 61 டிவைட் பை 15 lies between 14/5 and 16 divided by 3. அதாவது எப்படி எழுதலாம்? that is இது 14/5 is less than, இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவில் தானே இந்த ரேஷனல் நம்பர் இருக்குது. ஸோ 14/5 less than 61 divided by 15 is less than 16 divided by 3. இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கும் பிட்வீனில் இந்த ரேஷனல் நம்பர் இருக்குது. ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு, ஆனால் கொஸ்டினில் 2 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கும் பிட்வீனில் ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கும், அதை கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? இதே ஆவரேஜ் மெத்தட் தான். எதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்? 14/5க்கும் 61 டிவைட் பை 15க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணி 2வால் டிவைட் பண்ணணும். அதை 1/2ன்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் 14 டிவைட் பை 5, செகண்ட் ரேஷனல் நம்பர் 61 டிவைட் பை 15. 2 ரேஷனல் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 1/2வை காமனாக அப்படியே போட்டுடுறோம். இதில் இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுவோம்? டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பருக்கு டினாமினேட்டர் 5, செகண்ட் ரேஷனல் நம்பருக்கு டினாமினேட்டர் 15. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 5 காமனாக இருக்குது அந்த ரெண்டுக்கும். 1 5 is 5. 3 5s are 15. நெக்ஸ்ட்டு 3 போடுவோம், இந்த 1 அப்படியே போடுவோம். 1 3 is 3. ஸோ 5 3s are 15 அப்படிங்கிறது தான் எல்சிஎம் வேல்யூ. இதெல்லாம் ரஃப் ஒர்க் தான், சைடில் செஞ்சுக்கலாம். 15ங்கிறதுனால டினாமினேட்டர் வேல்யூ 15 போட்டுட்டு நியூமரேட்டரில் என்ன பண்ணணும்? இந்த 5 கூட 3ஐ மல்டிப்ளை பண்ணாதானே 15. ஸோ நியூமரேட்டர்லையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 14ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 14ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 42 ப்ளஸ் 16. டினாமினேட்டர் இல்லை 15 தான் இருக்குது, இங்கேயும் 15 தான் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் வேல்யூவை அப்படியே போட்டுடலாம், 61. நெக்ஸ்ட்டு 1/2வை அப்படியே போட்டுட்டு 42வையும் 61ஐயும் ஆட் பண்ணணும். 42வையும் 61ஐயும் ஆட் பண்ணால் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 3. 6 + 4 10. என்ன வருது? 103. 103 டிவைடட் பை 15. இந்த 2வையும் இந்த 103ஐயும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம்? 1 மல்டிப்ளை பண்ணி அப்படியே போடலாம். நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணால் 103 டிவைடட் பை 2 into 15 30. ஸோ இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கும் பிட்வீனில் இந்த ரேஷனல் நம்பர் இருக்கும். 103 divided by 30 lies between 14/5, இந்த இருக்க 14/5 and 61 divided by 15. That is 14/5 is less than 103 divided by 30 is less than 61 divided by 15.
இது எழுதும்போது கன்ஃபியூஸ் ஆகும், எழுதுனதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். இந்த 2 ரேஷனல் நம்பருக்கும் பிட்வீனில் இந்த ரேஷனல் நம்பர் இருக்குது. ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாமா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். என்னது? நம்ம கண்டுபிடிச்ச 2 ரேஷனல் நம்பர்ஸ் 61 divided by 15 and 103 divided by 30 all lies between 14 by 5 and 16 by 3. 8th ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 9th ப்ராப்ளம். கம்பேர் த ஃபாலோயிங் pairs of rational numbers. First one -11 divided by 5. செகண்ட் ரேஷனல் நம்பர் -21 divided by 8. இந்த 2 ரேஷனல் நம்பரையும் கம்பேர் பண்ணணுமா? கம்பேர்னா கிரேட்டா லெஸ் தானா எதுன்னு பார்த்து கம்பேர் பண்ணணும். இதில் ஒன்று பாசிட்டிவ் இன்னும் நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் தான் கிரேட்டர்னு தெரியும். ஆனால் சேம் சைனாகவே கொடுத்துருக்கு, ரெண்டுலேயுமே மைனஸ் சைன் தான் கொடுத்துருக்கு. ஸோ கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்டீஜர்னால் கம்பேர் பண்ணிடுவோம். ஈஸியாக பார்த்தோன்னே கம்பேர் பண்ணிடுவோம். -11 -21னா இதில் எது கிரேட்டராக இருக்கும்? -11 தான் கிரேட்டராக இருக்கும். ஆனால் இது ரேஷனல் நம்பராக இருக்குது. ரேஷனல் நம்பர்னால் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம நியூமரேட்டரை வச்சே கம்பேர் பண்ணிடலாம். இப்போ டினாமினேட்டரில் 5ம் 5 இருந்தால் ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம் நியூமரேட்டர் நம்பரை வச்சு. ஆனால் டினாமினேட்டரில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம டினாமினேட்டர் வேல்யூவை சேம் ஆக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா சேம் ஆக்கணும். இதில் 5 இருக்குது, இதில் 8 இருக்குது. சேம் ஆக்க நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஸோ எல்சிஎம் எதுக்கும் எடுக்கணும்? 5க்கும் 8க்கும் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 5, 8 ஈக்குவல் டு 5க்கும் 8க்கும் காமனாக எதுவுமே இருக்காது. ஸோ 5 8s are 14 போட்டுடலாம். இல்லை நம்ம எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணுவோம்ல, அப்படியும் யூஸ் பண்ணலாம். 5 8 5 1 5 is 5 8 அப்படியே போட்டுடணும். நெக்ஸ்ட்டு 8 போடணும், 1 அப்படியே போட்டுடணும். 1 8 is 8. ஸோ எல்சிஎம் அளவு 5 8s are 40. இதுதான் கண்டுபிடிக்கணும். காமனாக எதுவுமே எந்த மாதிரி தெரியல, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணியே போட்டுடலாம் எல்சிஎம் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர் வந்து -11 by 5. நம்ம இப்படி டினாமினேட்டர் சேம் ஆக்கணும். வேல்யூ இந்த எல்சிஎம் வேல்யூ 40. ஓகே, டினாமினேட்டர் வேல்யூ எல்சிஎம் வேல்யூவை தான் போடணும். ஏன்னா காமன் ஆக்குறதுக்கு டினாமினேட்டர் வேல்யூ ரெண்டும் சேம் ஆக்குறதுக்கு 40 போட்டாச்சு. 5 இது ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர். 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 40. 8 டினாமினேட்டரில் 8 போட்டால் நியூமினேட்டரில் 8 போடணும். இந்த மைனஸ் சைனை அப்படியே போட்டுடலாமா? 11ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 88. நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் -21 divided by 8 இன்ட்டு டினாமினேட்டர் வேல்யூ 40. 8 கூட 5ஐ மல்டிப்ளை பண்ணால் 40, நியூமினேட்டர்லேயே 5 போடுறோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த சைட் போடணும். மைனஸ் சைனை அப்படியே போடுறோம். 21ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ண 21ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1 5 is 5, 2 5s are 10, 105. 105 divided by 40. டினாமினேட்டர் வேல்யூ சேம் ஆயிடுச்சா? ஃபஸ்ட்டு இந்த 2 ரேஷனல் நம்பரையும் கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் -88 divided by 40. செகண்ட் ரேஷனல் நம்பர் -105 divided by 40. ரெண்டுமே மைனஸ் சைன் தான். இதில் எது கிரேட்டர்? -88 தான் எனது கிரேட்டர். எப்படின்னா 88 105ன்னு இருக்குது. இதில் வந்து பாசிட்டிவ் சைன் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா 105 தான் கிரேட்டர். ஓகே, ஆனால் மைனஸ் போட்டோன்னே -88 தான் கிரேட்டர் ஆயிரும். இது -105 ஸ்மாலர் ஆயிரும். ஸோ அப்போ இதில் இதான கிரேட்டர் சைனு, இதுதான் கிரேட்டர் வேல்யூ. ஸோ -88 divided by 40க்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் இது -11 by 5. ஸோ இந்த ரேஷனல் நம்பருக்கு நேராக -11 by 5 போட்டுட்டு கிரேட்டர் தேன் சிம்பிள். -105 by 40க்கு நேராக -21 divided by 8. ஸோ இதுதான் கிரேட்டர் வேல்யூ. கொஸ்டினில் கேட்டது நம்ம கம்பேர் பண்ணியாச்சா? -11 by 5 is greater than -21 by 8. இதுதான் இந்த சம்முக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் இந்த ரேஷனல் நம்பரை கம்பேர் பண்ணணும். 2 ரேஷனல் நம்பரையும் கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர் என்னது? 3 by -4. இந்த மைனஸ் டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டரில் கொண்டு வந்துடணும். -3 by 4. செகண்ட் ரேஷனல் நம்பர் என்னது? -1 by 2. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டர் வேல்யூக்கு தான் எல்சிஎம் எடுக்கணும். 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 4 தான் வரும். 2 4. இந்த ரெண்டுக்கும் காமனாக 2 இருக்குது.
எடுத்தாச்சா 1 2 is 2 கமா 2 2s are 4. நெக்ஸ்ட் இந்த 2 இருக்கா, இந்த 1 அப்படியே போட்டுடணும். 1 2 is 2. இங்கே 1 1ன்னு வரணும், சைடில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணணும். அதான் எல்சிஎம். 2 into 2 4. எல்சிஎம் வேல்யூ 4. ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் என்னது, -3/4. -3/4 நமக்கு எல்சிஎம்மும் 4 தான். இந்த எல்சிஎம் வேல்யூ தான் டினாமினேட்டரில் போடணும். 4 எதை மல்டிப்ளை பண்ணால் 4 1. ஸோ நியூமரேட்டரில் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1ஐயும் -3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -3. 1 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த நம்பர் தான் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ரேஷனல் நம்பர் -1/2. ஓகே, எல்சிஎம் வேல்யூ 4ஆ, அதை டினாமினேட்டரில் போட்டுடணும். 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 4 2. டினாமினேட்டரில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணோம். மைனஸையும் ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் -1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2. ஓகே, ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் என்ன நமக்கு கிடச்சிருக்கு, -3/4. செகண்ட் ரேஷனல் நம்பர் -2/4. டினாமினேட்டர் வேல்யூ சேம் ஆயிடுச்சு. ஏன் நியூமரேட்டரை வச்சு கம்பேர் பண்ணணும். -3 கிரேட்டரா -2 கிரேட்டரா, -2 தான் என்னது கிரேட்டர், இதுதான் கிரேட்டர், அப்போ இது லெஸ்ஸு. ஸோ -3/4 இஸ் லெஸ் தென் -2/4. இப்போ 2வையும் 3ஐயும், இந்த 2வையும் 3ஐயும் கம்பேர் பண்ணால் 2 தான் கிரேட்டர். ஓகேயா, 3 தான் கிரேட்டர், 2 லெஸ்ஸா. அதே மைனஸ் சைன் போட்டோன்னா -2 -3ஐ கம்பேர் பண்ணோன்னா இந்த சைனு இப்படி திரும்பிடும். ஓகேயா, -2 தான் கிரேட்டர் தென் -3. ஓகே, இது கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினில் நமக்கு இந்த வேல்யூ இல்லை. ஸோ -3/4க்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் என்னது, -3/4 தான். ஆனால் கொஸ்டினில் 3/-4ன்னு இருக்குது. ஓகேயா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும், 3/-4 போடணும். மைனஸ் மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் சேம் தான். பட் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டரில் மைனஸை கொண்டு போகிறோம். இஸ் லெஸ் தென் -2/4க்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் எது, -1/2. கொஸ்டின்லையும் -1/2 தான் இருக்குது. ஸோ நம்ம கம்பேர் பண்ணியாச்சா, 3/-4 இஸ் லெஸ் தென் -1/2. அப்போ இதுதான் என்னது நமக்கு கிடைச்ச ஆன்சர். செகண்ட் ப்ராப்ளமும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். 2/3 4/5. எல்சிஎம் எதுக்கு எடுக்கணும், எல்சிஎம் ஆஃப் 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுக்கணும். இதில் ரெண்டுமே காமனாக எதுவும் இல்லை. ஸோ 3 5s are 15. இதான் எல்சிஎம், 3க்கும் 5க்கும் எல்சிஎம் 15. ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் எழுதிக்கலாம். 2/3 இன்ட்டு ஈக்குவல் எல்சிஎம் வேல்யூ 15. 3 கூட 5ஐ மல்டிப்ளை பண்ணால் 15. 2 3s are 6. செகண்ட் ரேஷனல் நம்பர் 4/5. ஓகே, டினாமினேட்டர் வேல்யூ எல்சிஎம் வேல்யூவா 5 கூட 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 15. ஸோ நியூமரேட்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 4 3s are 12. ஸோ ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் என்னது 6/15. செகண்ட் ரேஷனல் நம்பர் 12/15. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது பாசிட்டிவ் தான். இப்போ டினாமினேட்டர் வேல்யூ சேம் ஆயிடுச்சு. ஸோ நியூமரேட்டர் நம்ம கம்பேர் பண்ணிடலாம். நியூமரேட்டரை கம்பேர் பண்ணும்போது இது பாசிட்டிவ் நம்பருங்கிறதுலாம் நமக்கு பார்த்தோன்னே தெரியும். 6 கிரேட்டரா 12 கிரேட்டரா, 12 தான் கிரேட்டர் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம 6/15 இஸ் லெஸ் தென் 12/15. 6/15க்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் எது, 2/3. அப்போ 2/3 இஸ் லெஸ் தென் 12/15க்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் 4/5. 4/5 இதான கொஸ்டினில் இருக்குது. ஓகே, அப்போ இதுதான் லெஸ்ஸு அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். ஆன்சர் இதுதான். இந்த சம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 10th ப்ராப்ளம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது அசெண்டிங் ஆர்டர்லேயும் டிசெண்டிங் ஆர்டர்லேயும் எழுதணும். அசெண்டிங்னா என்னது, ஸ்மாலர் டு பிக்கர், அதாவது 2 3 4 5 6 7 இப்படி எழுதுறது தான் அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா கிரேட்டர் டு பிக்கர், அதாவது 10 9 8 7 6 இப்படி எழுதுறது தான் டிசெண்டிங் ஆர்டர். நம்ம இன்டீஜரில் எழுதிடலாம். இது ரேஷனல் நம்பர். இதை எப்படி எழுத முடியும்னா, டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம நியூமரேட்டரை வச்சு இப்படி கம்பேர் பண்ணி எழுதிடலாம். ஆனால் இதில் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சேமாக்க நம்ம எல்சிஎம் இப்போ எடுக்க போகிறோம். டினாமினேட்டர் வேல்யூக்கு எந்த நம்பருக்கு தான் எடுக்கிற போகிறோம், 12
8, 24, 9, 36. இவ்வளோத்துக்கும் எல்சிஎம் பார்க்க போகிறோம். 12, 8, 24, 9, 36. ஓகே, எல்லா நம்பருக்கும் காமனாக என்ன எடுக்கலாம்? 3 எடுக்க முடியுமா? 3, 2 எதுனாலும் எடுக்கலாம். எல்லா நம்பருக்கும் காமனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில நம்பருக்கு இருந்தால் ஓகே. 12 இருக்குது, இதில் 8 இருக்குது, 24, 9, 36. ஃபஸ்ட்டு 3 சூஸ் பண்ணலாம். இந்த 3க்குமே காமனாக 3 வரும், இதுக்குமே காமனாக 3 வரும். 4 3s are 12. 8 வராது, இந்த 3 டேபிளில் 8 வராது. ஸோ 8 அப்படியே போடுறோம். காமா 3 டேபிளில் 24னா 8 3s are 24. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இந்த 9ல் 3 3s are 9. 36னா 1 3 is 3, 2 3s are 36. நெக்ஸ்ட்டு 4 டேபிள். 4 போட்டோன்னா 1 4 is 4, 2 4s are 8, 2 4s are 8, 3 அப்படியே போடணும். நெக்ஸ்ட்டு 3 4s are 12. இது எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் இந்த 2 நம்பர் வரும். ஸோ 2 போட்டுடலாம். 1 அப்படியே போடணும். 1 2 is 2, 1 2 is 2. இந்த 3 வந்து 2 டேபிளில் வராது. ஸோ 3 அப்படியே போடுறோம். இந்த 3 அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட்டு 3 டேபிள். 3 காமனாக எடுக்கிறோம். 1 அப்படியே போடுறோம், 1 அப்படியே போடுறோம், 1 அப்படியே போடுறோம். 1 3 is 3, 1 3 is 3. ஓகே, இங்கே எல்லாம் 1 1 வந்திருக்கு. சைடில் உள்ள வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறதா அந்த எல்சிஎம் வேல்யூ. 3 4s are 12. 12 into 4 24. 24 into 3 72. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். 3 4s are 12. 12 into 4 24. 24 into 3 4 3s are 12. Balance 1 3 2s are 6 plus 1 7 72. LCM value 72. ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் -5/12. அதை எழுதிட்டு இன்ட்டு போடணும். இங்கே தான் ஈக்குவல் போட்டுட்டு எல்சிஎம் வேல்யூ 72. 12 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 72? 3 4s are 12ன்னு பார்த்தோமா? 12 கூட 3 2s are 6. 6 மல்டிப்ளை பண்ணால் 72. அப்படி ஷார்ட்டாக இருந்து கூட பார்த்துக்கலாம். நியூமரேட்டர்லேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் சைன் அப்படியே போடணும். 5 6 are 30. நெக்ஸ்ட் செகண்ட் ரேஷனல் நம்பர் -11/8. எல்சிஎம் வேல்யூ 72. 8 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 72? இதில் பாருங்கள் 4 2s are 8. அப்போ இந்த 2 நம்பரையும் பார்க்காம மீது இந்த 2 நம்பரையும் பார்க்கணும். இந்த 2 நம்பரையும் பார்க்காம இதை மட்டும் பாருங்கள். 3 3s are 9. அப்போ 9 கூட 8 மல்டிப்ளை பண்ணால் 72. நியூமரேட்டர்லேயும் 9 போடணும். மைனஸ் சைன் அப்படியே போடு. 11 into 9 99. ஸோ நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் -15/24. எல்சிஎம் வேல்யூ 72வா? 24 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 72? நம்ம இங்கே தான் 24 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் 72ன்னு பார்த்தோம். ஸோ 24 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் 72. நியூமரேட்டர்லேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் சைன் அப்படியே போட்டுருவோம். 59 3 மல்டிப்ளை பண்ணால் 45. ஓகே, நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் என்னது? -7/-9. நான் -7/-9 எப்படி எழுதலாம்? 7/9ன்னு எழுதலாமா? மைனஸ் சைன் கேன்சல் ஆகிடும். ஓகே, இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 72 வரும்? இங்கே பார்த்தோம் 9 கூட 8 மல்டிப்ளை பண்ணால் 72. ஸோ 9 கூட 8 மல்டிப்ளை பண்ணுறோம். 7 8s are 56. ஓகே, நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் 12/36. 12/36 இன்ட்டு 72வா? எல்சிஎம் வேல்யூ இது கூட 2 36 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 72. 12 into 2 24. 24/72. 5 ரேஷனல் நம்பருக்குமே நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. டினாமினேட்டர் சேமாக இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சாச்சா? இனி நியூமரேட்டரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிடலாம் அசெண்டிங் ஆர்டருக்கு. ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டருக்கு ஸ்மாலர் டு பிகர் எழுதுவோம். ஸ்மாலர்னா நெகட்டிவ் நம்பர் இதில் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். இதுவும் பாசிட்டிவ். இந்த 3 நம்பர்ஸ் தான் நெகட்டிவ். ஸோ இதில் நெகட்டிவில்
எது பிக்காக இருக்கோ அதான் ஸ்மால் வேல்யூ. நெகட்டிவ் போட்டுட்டு 99 தான் இந்த த்ரீலேயுமே பிக் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு அதான் வரும். நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்? -99க்கு அப்புறம் எது பிக் வேல்யூ? -45. -45/72 வரும். நெக்ஸ்ட்டு -30 டிவைடட் பை 72 வரும். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்க்கு வந்துடலாம். இதில் இந்த ரெண்டுலேயும் எது ஸ்மாலு? 24 தான் ஸ்மால். ஸோ 24/72. 24 அப்புறம் 56/72. இதுதான் அசெண்டிங் ஆர்டர். நெக்ஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டோம். டினாமினேட்டர் வேல்யூ சேம் ஆக்குறத வச்சு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஈக்குவலண்ட்டாக உள்ள ஃப்ராக்ஷன் -99 டிவைட் பை 72 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்னது? -11/8. ஸோ -11/8 இஸ் லெஸ் தேன் -45 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இதுக்கு -15/24. -15/24 இஸ் லெஸ் தேன் -30 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. -5/12. ஸோ -5/12 இஸ் லெஸ் தேன் 24 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. 12/36. 12/36. 56 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. -7/-9ன்னு போடணும். கொஸ்டினில் -7/-9 தானே இருக்குது. ஸோ அப்படியே தான் போடணும். இதில் செய்யும் போதும் -7/-9 7/9 சேஞ்ச் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு இதான பாசிட்டிவ் நம்பர்னு தெரியும். சம்டைம்ஸ் -7/9ன்னு போட்டுருவோம். இந்த மைனஸை விட்டுருவோம். ஸோ மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா இங்கேயும் மைனஸ் ஆயிரும். ஸோ நமக்கு டோட்டல் ஆன்சரே ராங் ஆயிரும். ஸோ சம்மே தப்பாயிரும். ஸோ இந்த மைனஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆகினதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணால் இது பாசிட்டிவ் நம்பராக கிடைக்கும். ஸோ கம்பேர் பண்ணும்போது கரெக்ட் வேல்யூ கிடைக்கும். ஃபைனல் ஆன்சரில் இப்படி மைனஸ் போட்டுடணும். இதான அசெண்டிங் ஆர்டர். ஆன்சர்னு போட்டுட்டு அசெண்டிங் ஆர்டர் தான் இது. ascending order. -11/8 is less than -15 divided by 24 is less than -5/12 is less than 12/36 is less than -7/-9. இது இந்த இப்படி எழுதுனா அது டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டரும் கேட்டிருக்காங்க. ஸோ டிசெண்டிங் ஆர்டரை அப்படியே நெக்ஸ்ட் லைனை எழுதிடலாம். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலர் டு பிக்கர், டிசெண்டிங் ஆர்டர்னா பிக்கர் டு ஸ்மாலர். பிக்கர்னா இந்த சைடு தானே பிக்கர், இதில் மைனஸ் இருக்க ஸ்மால் அப்படின்னு கிடையாது. மைனஸும் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆகிடும், பாசிட்டிவ் நம்பர் ஆகிடும். நம்ம கொஸ்டினில் மைனஸ் போட்டிருக்கிறதுனால மைனஸ் அப்படியே வச்சுருக்குறோம். ஸோ ரைட் சைட்லேருந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் என்னது? -7/-9 இஸ் கிரேட்டர் தேன், இதென்ன கிரேட்டர். நெக்ஸ்ட் 12/36 இஸ் கிரேட்டர் தேன், இதான கிரேட்டர். நெக்ஸ்ட் -5/12 இஸ் கிரேட்டர் தேன் -15/24. -15/24 இஸ் கிரேட்டர் தேன் -11/8. இவ்வளோ தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் -17/10 -7/5 0 -2/4 -19/20. இதை அசெண்டிங் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எழுதணும். எல்சிஎம் எதுக்கு பார்க்கணும்? டினாமினேட்டர் வேல்யூக்கு. இங்கே 10 இருக்குது, 5 இருக்குது, 4 20. இந்த 0னா 0 தான், அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு எல்சிஎம் வேல்யூலாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். ஃபைனல் வர அதை 0ங்கிற வேல்யூ தான் எடுத்துக்க போகிறோம். 10 5 4 20. இதுக்கு எல்சிஎம் பார்க்கணும். பார்க்கலாமா? ஃபஸ்ட் நம்பர் 10 5 4 20. எல்லாத்துக்கும் காமனாக ஃபஸ்ட்டு 5 சூஸ் பண்ணுவோமா? ஸ்மாலர் நம்பர் தான் சூஸ் பண்ணணும். 5 சூஸ் பண்ணலாம். இந்த 3 நம்பர்ஸ்க்கும் காமனாக 5 வரும். 2 5s are 10. 1 5 is 5. இந்த 4 வந்து 5 டேபிளில் வராது. ஸோ என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த 4-ஐ அப்படியே போடுறோம். 4 5s are 20. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் 2 டேபிளில் வரும். ஸோ 2 எடுத்துக்கலாம். 1 2 is 2. 1 அப்படியே போடுறோம்.
2 2s are 4. 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் தான். 1 அப்படி போடுறோம். 1 1 2 is 2 1 2 is 2. ஓகே 1 1 வந்திருக்கு. சைடில் உள்ள நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அதான் எல்சிஎம் வேல்யூ. 5 2s are 10 10 2s are 20. எல்சிஎம் வேல்யூ 20. ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் என்னது -17/10 -17 divided by 10. ஓகே நமக்கு என்ன எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 20. 20யா 10 கூட 2வை மல்டிப்ளை பண்ணால் 20. ஸோ நியூமரேட்டரையும் 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் சைன் அப்படியே போடுறோம். 17ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 7s are 14 1 2 is 34 வருது. 34. நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் -7/5. ஸோ எல்சிஎம் வேல்யூ 20யா 5 கூட 4ஐ மல்டிப்ளை பண்ணால் 20. 5 4s are 20. மைனஸ் சைன் அப்படியே போடுறோம். 7 4s are 28. நெக்ஸ்ட்டு 0 அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். -2/4 -2/4. எல்சிஎம் வேல்யூ 20. 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 20 5. 4 5s are 20. ஸோ நியூமரேட்டர்லேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் சைன் அப்படியே போடுறோம். 2 5s are 10. நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து -19/20. ஸோ -19 divided by 20. இங்கேயும் 20 தான் இருக்குது. ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலே 20 தான். 1 × -19 -19. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் வேல்யூ எவ்வளோ சேம் ஆகிடுச்சா நியூமரேட்டரை வச்சு கம்பேர் பண்ணிடலாம். அசெண்டிங் ஆர்டருக்கு. அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஸ்மாலர் நம்பர் தான். இது எல்லாமே நெகட்டிவ் நம்பர் தான் இருக்குது. இப்போது 0 மட்டும் பாசிட்டிவ் நம்பர் இருக்கா, அதை நம்ம லாஸ்ட்டாக எழுதிடலாம். இதுதான் கிரேட்டர் நம்பர். ஸோ இதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் இதை எழுதிக்கலாம் அசெண்டிங் ஆர்டரில். ஃபஸ்ட்டு இதில் ஸ்மாலர் நம்பர் எது அப்படின்னு பார்க்கணும். இது எல்லாமே நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். ஸோ மைனஸ் போட்டுட்டு எது பிக்கர் நம்பரோ அதான் ஸ்மாலர் ஆகிடும். இப்போ இதில் 10 19 28 34. ஸோ -34 தான் ஸ்மாலர். நெக்ஸ்ட்டு -34க்கு அப்புறம் -28. -28க்கு அப்புறம் -19. தென் -10. லாஸ்ட்டு 0வை மறந்துடக்கூடாது. ஓகேயா? அசெண்டிங் ஆர்டர் இந்த டினாமினேட்டர் 20 எல்சிஎம் வேல்யூ வச்சு தான் எழுதியிருக்கோம். இதுக்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் லெஃப்ட் சைடில் இருக்குது. இதான் கொஸ்டின் உள்ள ஃப்ராக்ஷன். அதை எழுதணும். -34 divided by 20 அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் -17/10. -17/10 இஸ் லெஸ் தென். இதுக்கு வேல்யூ இங்கே இருக்குது -28 இருந்தால் -7/5. -7/5 இஸ் லெஸ் தென். -19 தான் இருக்குது. இது -19/20 தான். -10/20 தான் இருக்குது. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக -2/4 இஸ் லெஸ் தென் 0. இதுதான் அசெண்டிங் ஆர்டர். இது ஆன்சர்னு போட்டு அசெண்டிங் ஆர்டர் எழுதியாச்சு. டிசெண்டிங் ஆர்டரையும் எழுதிடலாம். அதே தான் ஒரு லைன்லேயே நெக்ஸ்ட் லைன்லேயே அப்படி எழுதிடலாம். ரிவர்ஸில் எழுதுனா டிசெண்டிங் ஆர்டர். ரிவர்ஸ்லனா டிசெண்டிங் ஆர்டர்னால் கிரேட்டர் டு ஸ்மாலர். ஸோ பிக் டு ஸ்மால் தானே டிசெண்டிங். இதுதான் பிக் நம்பர். 0 இஸ் கிரேட்டர் தேன். இதில் லெஸ் தென் போட்டுறக்கூடாது. -2/4 is greater than. -19/20 is greater than. -7/5 is greater than. -17/10. ரைட் சைட்லேருந்து எழுதிடலாம். 0 -2/4 -19/20 -7. இதுதான் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேயா? செகண்ட் ப்ராப்ளம் ஃபினிஷ்ட். ஓகேயா? நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். Objective type questions 11th one, the number which is subtracted from -6/11 to get. அதாவது இந்த நம்பர்லேருந்து எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 8/9 கிடைக்கும். அப்போது இந்த நம்பர்லேருந்துனா -6/9. இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம். அந்த நம்பர் எதுன்னு தெரியாது. அதை எக்ஸ்ன்னு வைக்கும். சப்ராக்ட் பண்ணுறதுனால மைனஸ் என்ன கிடைக்கி 8/9. அதனால் ஈக்குவல் போட்டிருக்கோம் நம்ம இதில். ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த -6 இந்த சைடு கொண்டு போகிறோம். ஏன்னா நம்பரை ஒரு சைடு கொண்டு போகிறோம், வேரியபிளை ஒரு சைடு கொண்டு போகிறோம். ஈக்குவலுக்கு ரைட் சைடில் வேரியபிள் கொண்டு போகிறோம். -6/11
இந்த 8/9 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் -8/9 ஆயிரும். ஈக்குவல் மைனஸ் எக்ஸை ரைட் சைடு கொண்டு போனால் +6 ஆயிரும். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்மளால் ஆட் பண்ணவோ செப்பரேட் பண்ணவும் முடியாது. ஸோ எல்சிஎம் எடுக்கிறோம். 11ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 99. ஓகேயா? நியூமரேட்டரில் என்ன பண்ணணும்? இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். மைனஸை அப்படியே போடணும். 6 9s are 54. இந்த மைனஸ் அப்படியே போடுறோம். 11 8s are 88. இதான் எக்ஸ் வேல்யூ. சேம் சைனாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். 54ஐயும் 88ஐயும் ஆட் பண்ணால் 142. இதில் பிக்கர் நம்பர் முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போடுறோம். 99 எக்ஸ் வேல்யூ. அப்போ அந்த நம்பர் என்னது? -42 டிவைட் பை 99. இதான் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் வேல்யூ. ஓகேயா? செகண்ட் ஒன், which of the following pairs is equivalent? சாரி, the 12th one. ஏ ஆப்ஷன், அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கப்பட்ட பாஸில் எது ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கலாம். அந்த 2 நம்பர்ஸுமே ஈக்குவல் தானா, ஆனால் ஏதாவது ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த நம்பரை பார்ப்போம். இதை எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? இல்லை இப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 3 4s are 12. 5 கூடயும் அப்போ 4ஐ மல்டிப்ளை பண்ணணும். 5 4s are 20. ஆனால் இங்கே -20 இருக்குது. அப்போ ஈக்குவலா? 3 4s are 12, 5 4s are 20. இதில் மைனஸ் இல்லைன்னா ஈக்குவல். நெக்ஸ்ட் இதென்ன ஸ்மால். இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும்? 15 கூட 2ஐ மல்டிப்ளை பண்ணால் 30 வரும். டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கா? இதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு நியூமரேட்டர் கொண்டு வந்துடுவோம். 15 2s are 30. ஸோ நியூமரேட்டர்லேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இதில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2 8s are 16. அப்போ இது என்னது? இது ஈக்குவலாக வருது. -88 டிவைட் பை 15 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் -16/30 வருது. அந்த ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இதான் ஈக்குவல். இதை பாருங்களேன். இது ஈக்குவலானா இல்லை. இதோட ரெசிப்ரோக்கல் இது 7/5னா 5/7 மைனஸ் இருக்குது. இது மேலேனாலும் போட்டுக்கலாம். இதோட ரெசிப்ரோக்கல் தான், ஈக்குவல் இல்லை. அப்போ இதான் ஈக்குவல். இது ஈக்குவல் மாதிரி இருக்கா? இது கூட 2வை ஆட் பண்ணியிருக்கு. அப்படிலாம் இல்லை. இது ஈக்குவலாகவே இல்லை, பார்த்தாலே தெரியுது. அப்போது இந்த பாஸ் தான் ஈக்குவலண்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 12th ஒன்னுக்கு ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். 13 1 -5/4 is a rational number which lies between. -5/4ங்கிற ஒரு ரேஷனல் நம்பர் எங்கே இந்த 2 நம்பருக்கும் இடவுல லை ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கு. இது ரேஷனல் நம்பருங்கிறதால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இதுக்கு என்ன மீனிங்? மைனஸ் இருக்குது, அப்படியே போட்டுக்குவோம். 5ஐ 4ஆல் டிவைட் பண்ணணும். 5ஐ 4ஆல் டிவைட் பண்ணணும். 1 4 is 4. பேலன்ஸ் 1. இதை எப்படி மிக்சட் ஃப்ராக்ஷனாக எழுதுவோம்? கோஷன்ட்டை அப்படியே போடுவோம் ஹோல் நம்பரில். டிவைசரை இங்கே போடுவோம். ரிமைண்டரை மேலே போடுவோம். ஸோ நம்ம 5/4 1/4ன்னு எழுதலாம். இதில் மைனஸ் இருக்கிறதுனால இது எப்படி எழுதலாம்? -1 1/4ன்னு எழுதலாம். ஓகே, இந்த இது அப்போது இந்த நம்பர் எந்த 2 நம்பருக்கு இடவெளில் இருக்கும்? -1க்கும் அதுக்கு அடுத்த நம்பர் என்னது? -2. -2க்கும் பிட்வீனில் தான் இந்த ஃப்ராக்ஷன் இருக்கும். ஸோ இதான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 13th one ஆப்ஷன் சி -1 and -2. நம்பர் லைனில் இந்த இன்டீஜர்ஸ்க்கு பிட்வீனில் தான் இந்த ரேஷனல் நம்பர் இருக்கும். -5/4. 14th one, which of the following rational number is the greatest? எது greater value? -17/24 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கா. இது எப்படி கிரேட்டர்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம எல்லா ஃப்ராக்ஷன் நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதில் டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்கணும். சேமாக இல்லைன்னா எல்சிஎம் எடுக்கணும் எல்லா டினாமினேட்டர் வேல்யூக்கும். 24க்கு 16க்கு 8க்கு 32க்கு எல்சிஎம் எடுக்க ஃபஸ்ட்டு 8 காமனாக இருக்குது. 3 8s are 24, 2 8s are 16, 1 8 is 8, 4 8s are 32. நெக்ஸ்ட் இந்த டேபிள் 2 டேபிள் எடுக்கலாம். 3 அப்படியே போட்டுருவோம். 1 2 is 2, 1 அப்படியே போட்டுருவோம். 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் எடுக்கலாம். 1 3 is 3, 1 1
2 அப்படியே போட்டுரும், 3 டேபிளில் வராது. நெக்ஸ்ட்டு 2 1 1 1 1 1 2 is 2. LCM என்னது 2 8s are 16, 16 plus 3 48, 48 plus 2 சாரி into 2 96. அப்படின்னா 8 2s are 16 3 2s are 6 6 16 6 மல்டிப்ளை பண்ணால் 96. ஓகே, அப்போ LCM 96. ஃபஸ்ட் இந்த ஃப்ராக்ஷன் 24 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 96 வரும். ஸோ 17 கூட 4 மல்டிப்ளை -68. ஓகேயா, ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர். செகண்ட் ரேஷனல் நம்பர் -13/16. 6 மல்டிப்ளை பண்ணால் 16 கூட 6 மல்டிப்ளை பண்ணால் 96. ஓகேயா, ஸோ நியூமரேட்டர்லையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் -9 அப்படியே போட்டுருவோம். 13 × 6 is 78. ஓகே, நெக்ஸ்ட்டு 7/-8 மைனஸை மேலே கொண்டு வந்துடுவோம். ஸோ 8 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 96, 8 கூட 3 2s are 6 6 2s are 12, 12 மல்டிப்ளை பண்ணால் வருது. இதில் மைனஸை நியூமரேட்டரில் போட்டுருவோம். 7 × 12 84, 84 divided by 96. நெக்ஸ்ட் இந்த ரேஷனல் நம்பர் 32 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் 96 வரும். ஸோ 31 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் இதில் மைனஸ் இருக்கலாம், மைனஸ் போட்டுடலாம். 31 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் 93. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு -68/96, செகண்ட் ஒன்றுக்கு -78/96, தேர்ட் ஒன்றுக்கு -84/96, ஃபோர்த் ஒன்றுக்கு -93 divided by 96. 4 ரேஷனல் நம்பர் கிடச்சிச்சு. டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. நியூமரேட்டரில் எது கிரேட்டஸ்ட்டுன்னு கேட்டிருக்கு. இதில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுட்டு எது ஸ்மால் வேல்யூவோ அதான் கிரேட்டஸ்ட்டு. 68 தானே, -68/96 தான் கிரேட்டஸ்ட். ஓகே, கிரேட்டர் வேல்யூ. இதுக்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் எது -17/24. ஸோ ஆன்சர் என்ன வரும், -17/24 is greatest. Option A is correct, -17/24. 15th one, the sum of the digits of the denominator in the simplest form of this fraction. இதுக்கு simplest form கண்டுபிடிச்சிட்டு அதில் denominator வேல்யூ இருக்கும்ல, அதனோட டிஜிட்ஸை ஆட் பண்ணணுமா. ஓகேயா, இது சிம்பிளஸ்ட் ஃபார்மாக பண்ணணும்னா இதை எந்த டேபிளெலாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிடணும். சேம் டேபிளில் தான் கேன்சல் பண்ணணும். இப்போ 112 divided by 528 அப்படின்னு இருக்குன்னா ஃபஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 2 2s are 4, பேலன்ஸ் 1, 6 2s are 12, 4 2s are 8. இதை 2 டேபிள்னா 5 2s are 10, பேலன்ஸ் 1, 6 2s are 12. நெக்ஸ்ட் 2 டேபிளில் 1 2 is 2, 3 2s are 6, 2 2s are 4. இதை 2 டேபிள்னா 2 2s are 4, பேலன்ஸ் 1, 8 2s are 16. நெக்ஸ்ட் 2 டேபிளில் 6 2s are 12, பேலன்ஸ் 1, 6 2s are 12. நெக்ஸ்ட் 2 டேபிளில் 1 2 is 2, 4 2s are 8. நெக்ஸ்ட் 2 டேபிளில் 3 2s are 6, 3 2s are 6. 2 டேபிள்னா 7 2s are 14. அப்போது என்ன வருது, 7/33. இனி கேன்சல் பண்ண முடியாது. இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா, அதில் உள்ள டினாமினேட்டர் வேல்யூவோட டிஜிட்டை ஆட் பண்ணணும், சம் பண்ணணுமா. இதுதான் டினாமினேட்டர் வேல்யூ. இதோட டிஜிட்டை சம் பண்ணணும்னா 3 + 3, 33 இருக்கா, 3 + 3 6. அப்போது இந்த சம்முக்கு ஆன்சர் என்னது, 6. ஆப்ஷன் சியில் 6 இருக்குது. அப்போது இதுதான் ஆப்ஷன் சி தான் ஆன்சர்.